ஹாய் கைஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான நட்ஸ் அண்ட் சீட்ஸ் லட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் இது ரொம்ப நல்லதுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பம்கின் சீட் 50 கிராம், சன்ஃப்ளவர் சீட் 50 கிராம், பிஸ்தா 50 கிராம், வேர்க்கடலை 50 கிராம், ஃப்ளாக்ஸ் சீட் 50 கிராம், வால்நட் 50 கிராம், வெள்ளை எள்ளு ஒரு 50 கிராம், வேர்க்கடலை 50 கிராம், அதுக்கப்புறம் பாதாம் வந்து 100 கிராம், முந்திரி 60லேருந்து 70 கிராம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் வெல்லம் வந்து ஒரு 1/2 கிலோ தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து நான் வெள்ளை எல்லையும் ஃப்ளாக்ஸ் சீடையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பம்கின் சீடும் சன்ஃப்ளவர் சீடையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பாதாம் முந்திரி இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலையும் பிஸ்தாவும் ரோஸ்ட் பண்ணது தான் சும்மா லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் கைஸ். இதிலே ஒரு 4-5 ஏலக்காயை போட்டு வச்சுருங்க அந்த வானல்லே. எப்போவுமே ஏலக்காயை வந்து அந்த தோலை உரிச்சிட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம நைஸாக கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். அவங்க அந்த மாதிரி மென்று சாப்பிட மாட்டாங்க, சீட்ஸ்லாம் கஷ்டப்படுவாங்க தான். அந்த ஏலக்காவோட தோல் ஆப்பிடுச்சுன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக டெய்லி 1-2 உருண்டை எடுத்து சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லது இருக்குது. ஃப்ளாக்ஸ் சீட்லாம் அப்படியே சாப்பிடணுன்னா எவ்வளோ கஷ்டம் இல்லை. ஸோ அதுக்காக இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் வெல்லத்தை நான் துருவி தண்ணி ஊற்றி பாகு எடுக்கணுங்க. இப்போ வந்து ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், தொட்டு பார்க்குறேன், பாருங்கள் கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ வந்து நான் நட்ஸையும் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கினேன். நட்ஸ் அண்ட் சீட்ஸை எப்போவுமே பல்ஸ் மோடில் தாங்க அரைக்கணும். அப்போ தான் கரெக்டாக எண்ணெய் பிரியாமல் அரைக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக பாவை ஊற்றி அரைச்சதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் வந்து நெய் தொட்டுக்கோங்க. அப்போ தான் உருட்டை ஈஸியாக இருக்கும். அந்த சூட்டோடவே உருட்டணும், அப்போ தான் நல்லா வரும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் நெய் தடவிட்டு அந்த சூட்டோடவே எடுத்து உருட்டுறேன் கைஸ். சூப்பரான நட்ஸ் அண்ட் சீட்ஸ் லட்டு ரெடி கைஸ். நான் உருட்டிட்டு இருக்கும்போதே என் பொண்ணு வந்துட்டு அம்மா எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது அவளுக்கு சோட்டா பீம்னா பிடிக்கும். அம்மா இது சோட்டா பீம் லட்டுன்னு சொல்லுவாள். உங்கள் குழந்தைக்கும் அந்த மாதிரி பிடிக்குன்னா அந்த மாதிரி சொல்லி பழக்க பண்ணுங்க. நல்லா இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிச்சு அந்த டேஸ்ட்னா இன்னும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனையும் தட்டிடுங்க. சோட்டா பீம் லட்டு ரெடி. மகிழ்ச்சி. பை கைஸ்.